கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அன்பு என்ன பண்ணுறாரு, தான் மனசில் இருந்த எல்லாத்தையுமே பேசி வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி என்ன பண்ணுறாரு, லேப்டாப்பில் கரெக்டாக பெட்ரூமில் வச்சிடுறாரு. கண்மணி வந்தோடனே வந்து கரெக்டாக இருக்கும், இந்த லேப்டாப்பு ஓப்பன் பண்ணியிருக்கதும் அவளோடது ஃபோட்டோஸையும் பாப்பா, என்னோடய ஃபோட்டோவையும் கண்டிப்பாக என்ன விஷயம்னு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேலையை பார்க்கலாம், கண்மணி வந்துட்டோம், நம்ம இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு வெளியே வராரு. பார்த்தா அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அங்கே வராங்க வெண்ணிலா. அன்பு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னோடனே, உனக்கு என்ன தான் வேணும், ஆஃபீஸ்லேயும் தொல்லை பண்ணுறேன், இங்கேயும் தொல்லை பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை வெண்ணிலா அப்படின்னோடனே, நீங்கள் தான் எனக்கு பிரச்சனை அன்பு, ஏன் அன்பு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எப்படிலாம் என்னை லவ் பண்ணுறீங்க, எப்படிலாம் நீ விரும்புறீங்க தெரியும், ஆனால் என்னை ஏன் விலகி போகிறீங்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து, இங்கே பார், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டுன்னு பேசிகிட்டே இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி ரூமில் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னே பார்த்தோன்னே, என்ன அன்பு இப்படி பண்ணுறாரு, லேப்டாப்பை இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கிறது, இப்படி லேப்டாப்பை அப்படியே பார்த்துட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேப்டாப்பை எடுக்க கீழே போகிறாங்க. பார்த்தா ஃபோன் வந்து வர மாதிரி இருக்குது, ஃபோனில் யாரோ வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப்பை அப்படியே பார்க்காமே வந்து மூடி வச்சுட்டு ஃபோனை கையில் எடுக்கிறாங்க. அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா யாரோ வெளியே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவங்க யோசனை பண்ணிகிட்டே அப்படியே வந்து கண்மணி வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அன்பும் வந்து வெண்ணிலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா வெண்ணிலா வந்து, எனக்கு தெரியும் அன்பு, மனசார நீங்கள் என்ன விரும்புகிறீங்க தெரியும், உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன்னு தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நீங்கள் எப்படிலாம் லவ் பண்ணீங்க, இப்போ ஏன் அன்பு விலகி போகிறீங்க, எதுக்காக எல்லாத்தையும் மறைக்கிறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் கண்மணி கேட்டுடுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க கண்மணி. வெளில இதை பேசுறதெல்லாம் கேட்டுட்டு உடனே வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. சொல்லுங்கள் அன்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணது உண்மை, ஆமாம் உன்னை லவ் பண்ணது உண்மை தான் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்பு வெண்ணிலாவை லவ் பண்ணாரா, அப்போ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றுமே புரியாமல் கண்மணி வராங்க. உடனே வந்து கண்மணி பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சி, ஐயோ கண்மணி எல்லாத்தையும் கேட்டுருப்பாளோ அப்படின்னு. உடனே வந்து வெண்ணா வந்து, ஒன்றும் இல்லை சும்மா தான் அன்புக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. உடனே வெண்ணிலா நில்லு அப்படின்றாங்க கண்மணி. அதை கேட்டுட்டு வெண்ணா வந்து அப்படியே முடிக்கிறாங்க. அன்பு என்ன பண்ண திறமை தவிக்கிறாரு. உண்மையை சொல்லு கண்மணி, அன்பு உன்னை லவ் பண்ணாரா, என்ன சொல்கிற நீ, அவரும் வந்து ஆமான்னு சொல்கிறாரு, அப்போது அன்பு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். ஐயோ எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம வந்து அந்த லேப்டாப்பில் வந்து சொன்னதை பார்த்துருக்காளா பார்க்கலையா, இப்போ அதிர்ச்சியாக கேட்குறா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகிறார் அன்பு. உடனே வந்து சொல்லு வெண்ணிலா அப்படின்னோடனே, ஆமாம் கண்மணி என்னை தயவு செய்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே வந்து காழ விடுற மாதிரி பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சிடு, நான் வந்து உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். நீ என்னடி சொல்கிற அப்படின்னோடனே, அன்பு நானும் லவ் பண்ணுறோம். எனது அன்பு நீயும் லவ் பண்ணுறீங்களா, அன்பு வந்து இல்லை கண்மணி அப்படி சொல்ல வராரு. நீங்கள் அமைதியாக இருங்க அன்பு, நான் முதல்ல வெண்ணிலா சொல்லட்டும் எதுவும் இருந்தாலும் அப்படின்றாங்க. உடனே வெண்ணிலா வந்து, என் அன்பு உயிருக்கு உயிராக லவ் பண்ணார், அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார், ஆனால் நான் தான் அந்த டைமில் முட்டாள்தனமாக நான் வேணான்னு சொல்லிட்டேன், உன்னோட நம்பரை நான் கொடுத்ததால அவர் உன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார், இதுதான் நடந்த விஷயம், நானும் நினச்சிருந்தா உன்கிட்ட வந்து பேசி நின்றுருக்காரு, அதுக்கப்புறம் தான் அவருக்கு விஷயம் தெரியும், அதுக்கப்புறம் தான் கட்டாயப்படுத்தி அவரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, இதுதான் நடந்த உண்மை. ஆனால் அன்பு மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன், இப்போ என்னை லவ் பண்ணி தான் இருக்காரு, ஆனால் என்கிட்ட அவரால் சொல்ல முடியல, அது மட்டும் கிடையாது, ஒன்றையும் விட முடியாமல் குடும்பத்துக்காக அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. ப்ளீஸ் கண்மணி உனக்கு கெஞ்சி கேட்குறேன், அந்த கஷ்டத்தை நீ தான் போக்கணும், அவர்கிட்ட வந்து நீ தான் சொல்லணும், நீங்கள் வந்து வெண்ணிலாவை ஏற்றிட்டு வாடுங்க, நான் விலகிக்கிறேன் நீ தாண்டி சொல்லணும், ப்ளீஸ் டி, என் அன்பு எனக்கு விட்டு கொடுத்துருடி, அன்பு மனசு ஃபுல்லாக நான் தாண்டி இருக்கேன், அதே மாதிரி என் மனசு ஃபுல்லாக அன்பு தாண்டி இருக்காரு, இவ்வளோ நாள் வந்து என்னால் முடியலடி, ஒவ்வொரு நாளும் எனக்கு கஷ்டமாக இருக்குடி, எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியலடி, ப்ளீஸ் சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க.